ஆனா சீமான் அவர்கள் வந்துட்டு, அது எங்களுடைய ஆடியோவே கிடையாது. ஏஐ மூலமா வந்துட்டு ஜெனரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா சாட்டை துரைமுருகன் வந்துட்டு, என்னுடைய அனுமதி இல்லாம என் ஃபோன்ல இருக்கக்கூடிய என் சம்மந்தப்பட்ட விஷயத்த எப்படி வெளியில விட முடியும் அப்படின்னு இப்ப சீமான் சொல்றது உண்மையா? இல்ல அவரு சொல்றது உண்மையா? இப்ப இவரு என் ஃபோன்ல இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, அவரு சொல்றது தானே உண்மை. சீமானை சாட்டை பகிர்ந்து கொள்ள முடியாது. சாட்டையை திமுக இயக்க ஆரம்பிச்சிருச்சு. வண்டி வாகன வசதி இன்னோவா திமுக தான் இயக்குது. நேரடியாகவே சாட்டையிட்ட தொடர்புக்கு வராங்க நாம் தமிழர் தம்பிகள். இது சீமானுக்கு பெரிய இரிட்டேட்டர். சீமானை விட்டு சாட்டை துரைமுருகன் வந்துட்டு வெளியில வந்துட்டாரு, தனியா கட்சி தொடங்க போறாரு. அப்படி உண்மையிலேயே இவர் தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக திமுக சாட்டையை கையில் எடுத்துக்கொள்ளும். செந்தில் பாலாஜியோட வழக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல அது போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணத்தினால அவருடைய பெயில் தள்ளி போயிட்டே இருக்கு? அரசியல் ரீதியான வழக்கு. அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்குமான அரசியல். செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தார்னா கொங்கு பெல்ட் முழுக்க திமுகனுடைய கட்டுப்பாட்டுக்கு. இதுதான் அண்ணாமலையினுடைய அசைன்மெண்ட். அரசியல் பண்ணாமல் வைக்கணும்னா அதுக்கு ஒரே ஆள் செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜியோட வளர்ச்சி திமுகவில் இருக்க மூத்த அரசியல் தலைவர்களுக்கே பிடிக்கல. மூத்த தலைவர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஸ்டாலினுக்கு பிடிக்குதா, ஸ்டாலின் போல உதயநிதிக்கு பிடிக்குதா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. தலைமைக்கோ கட்சியினுடைய தலைவருக்கு நெருக்கமான குடும்பத்துக்கோ பிடிச்சா கட்சி எல்லாத்துக்கும் பிடிச்சோம். அதனால தான் இப்போ மீண்டும் வெளியில் வந்தாருன்னா எவ்வளவோ போராடுறாரு, முடியல. ஏன்னா இவர் வெளியில் இருந்தால் 100 பேர் வெளியே கொண்டு இருப்பார். இவரே உள்ள இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாது. யார் நினைத்தாலும் வரவழைக்க வாய்ப்பு. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பன்னீர் செந்தில் பாலாஜியோட வழக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அது போயிட்டே தான் இருக்கு. அவரும் ஜாமீன் கேட்குறாரு, விடுதலை பண்ண சொல்லி இது பண்ணுறாரு, குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனாலும் அது ஒரு இழுபறியிலேயே தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியில் வந்திருக்கு. செந்தில் பாலாஜி இப்போ எப்படி இருக்கிறாரு, என்ன காரணத்தினால அவருடைய பெயில் தள்ளி போயிட்டே இருக்கு? இல்லை, இப்போது செந்தில் பாலாஜி வழக்கு முழுக்க அரசியல் ரீதியான வழக்கு. இதுக்குள்ளே நிறைய அரசியல் இருக்குது. அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்குமான அரசியல். செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தார்னா கொங்கு பெல்ட் முழுக்க திமுகனுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து. அதிமுகவுக்கு அது பலவீனம், பிஜேபிக்கு பலவீனம், திமுகவுக்கும் பலம். அப்போ இவருடைய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் அஸ்தமனம் பண்ணணும். இதுதான் அண்ணாமலையினுடைய அசைன்மெண்ட். கொங்கு பெல்ட்டில் திமுகவை அரசியல் பண்ணாமல் வைக்கணும்னா அதுக்கு ஒரே ஆள் செந்தில் பாலாஜி தான். நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு அரவக்குறிச்சி வேட்பாளர் அண்ணாமலையும் எதிரி, அதிமுகவில் வேலுமனையும் அவருக்கு எதிரி. ஆனால் செந்தில் பாலாஜியுடைய 2 எதிரிகளும் நண்பர்கள். செந்தில் பாலாஜியும் இவருடைய 2 நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா வேலுமனையும் அண்ணாமலையும் நண்பர்கள். இவர்கள் 2 பேரும் தான். ஒன்று அதிமுக அதிகாரம் பண்ணணும்னா, அரசியல் பண்ணணும்னா செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கணும். அண்ணாமலை அரசியல் பண்ணணும் கொங்கு பெல்ட்டுக்குள்ளினா யார் உள்ளே இருக்கணும்? செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கணும். இதுதான். இப்போது டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே இருக்கார். இது அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ளே வைக்கணுங்கிறது பிஜேபியினுடைய அஜெண்டா. அவர் மது கடை சம்பந்தமாக தனியாருக்கு கொடுத்துட்றாரு.
தனியாருக்கு கொடுத்த பிறகு கேள்வி கேட்குறாங்க சட்டசபையில், எதிர்க்கட்சி கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்ட பிறகு தனியாரிடமிருந்து பறித்து அரசே நடக்குது. இதுதான். அப்போது தனியார்கிட்ட ஏன் போச்சு, தனியார்கிட்ட திருப்பி வாங்கி ஏன் அரசுக்கு போச்சு, இந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் கெஜ்ரிவால் பதிலே சொல்ல முடியல. அரசே தீர்மானம் போட்டு யாரு கொண்டு போகுது, தனியார் கொண்டு போகுது, அதே தீர்மானம் போட்டு திருப்பி எடுக்குது. ரெண்டுக்குமான பதில் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியாத ஜெயிலில் இருக்கார். இப்போ இதே கதை தான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அவர் கரூர் கம்பெனின்னு ஒரு 2000 பேர் வச்சுருக்கார். இந்த 2000 பேருக்கு 2000 டாஸ்மார்க் மதுக்கடைகள் கொடுக்கப்பட்டது. இந்த 2000 பேருக்கு மாத வருமானம் குறைந்தது ஒரு 15 லட்சம் ரூபா. நீங்கள் 1000 பேருக்கு அரசு பதிவே செய்யாமல் பார் கொடுத்தாச்சு. நீங்கள் முதலமைச்சர் ஜப்பான் இருக்கும்போது செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு அந்த 2000 கடை எடுக்க சொன்னார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை 2000 கடை ரினியூவல் பண்ணி அது லீகலாக போயிடுச்சு. அதற்கு முன்பு யார் வச்சுருந்தா, ஒரு 1000 கடை இந்த கரூர் கம்பெனி தான் வச்சுருந்தாங்க. இவர்களுக்கு இப்போ மாதம் ஒரு 10 to 15 லட்சம் வருமானம் வருது. ஒவ்வொரு பேரும் 200 பேரோட தொடர்பில் இருக்கணும். கட்சிக்காரங்க கூட 200 பேரை எங்கே நடந்தாலும் தமிழ்நாட்டில் பஸ்ஸு வச்சு கூட்டிகிட்டு வரணும். பஸ்ஸு சாப்பாடு கொடுக்கணும், செலவை பார்த்துக்கணும். இதுக்காகத்தான் இந்த 2000 பாரில் 1000 பாரை கட்சிக்காரருக்கு கொடுத்துட்டாரு. அதான் இல்லீகலாக நடத்துகிறான். அப்போது இது பெரிய இஷ்யூ ஆன பிறகு அதெல்லாம் ரத்து பண்ணிவிட்டு இப்போ 5 லட்சம் பதிலாக 10 லட்சம் கிடைக்கும். இந்த 2000 பேரும் எந்த தொகுதிக்கு போய் கூட்டம் சேர்க்க சொன்னாலும் 200 பேர் ரெடி பண்ணிடுவான். 2000 பேர் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டானா அங்கே 40,000 பேர் கூடிடுவான். இது நீங்கள் அதிமுகவால் இப்படி கூட்ட முடியல. 2000 பேர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டாஸ்மார்க் கடை இல்லை. அதிமுக எப்படி இருக்கும்? அண்ணாமலைகிட்டையும் இந்த வசதி இல்லை. அப்போது கொங்கு பெல்ட்டில் அதிகாரமிக்க நபர் யாரும் செந்தில் பாலாஜி. முதலமைச்சர் எப்போ வேணால் போய் சந்திக்கலாம். நீங்கள் இவர் உள்ளே பேசிகிட்டு இருக்க துரைமுருகன் போகிறாரு, அமர வைக்கப்படுகிறார். திமுக துரைமுருகன் முன்னாடி வந்தாரா, செந்தில் பாலாஜி முன்னாடி வந்தாரா? கருணாநிதியில் அரசியல் பண்ணவர், எம்ஜிஆர் அரசியல் பண்ணவர் துரைமுருகன். ஆனால் உள்ளே போகும்போது சிஎம் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுங்க, செந்தில் பாலாஜி பேசிகிட்டு இருக்க, திருப்பி போயிடுறாரு. ஏன்னா இவரால் திமுகவுக்கு அந்த கொங்கு பெல்ட்டுக்குள்ள ஒரு 6 மாவட்டம், நீங்கள் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திருச்செங்கோடு, கரூர் 6 மாவட்டங்களில் நீங்கள் 6 எம்எல்ஏ 36 எம்எல்ஏவை மிக ஈஸியாக ஜெயிச்சு கொண்டு சட்டசபையில் கொடுக்கக்கூடிய ஆள் செந்தில் பாலாஜி. இது அதிமுகவுடைய செந்தில் பாலாஜி தான் வேலுமணியால் முடியல. யாரோட மோதலுக்கு? செந்தில் பாலாஜியோட மோத முடியல. அண்ணாமலைக்கு பிளாட்ஃபார்ம் அதுதான், கொங்கு பெல்ட்டு தான். இவரும் கொங்கு வேளாளர், அதனால் இவரும் அரசியல் பண்ண முடியல. 2 பேரும் ஒன்று சேர்றாங்க செந்தில் பாலாஜி எதிர்ப்பதற்கு. செந்தில் பாலாஜி எதிர்க்கிறதுக்கு அண்ணாமலைக்கு டெல்லி அதிகாரம் இருக்குது. நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் போயிடுச்சு. காலையில் ட்ரக்கிங் ஷூட்டோடு இருக்கார். அப்படியே தூக்கி எங்கே கொண்டு போயிருப்பாங்க? டெல்லி கொண்டு போயிருப்பாங்க. தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, கத்தை வலிக்குது, கத்தி கித்தி குளறி, அதனால் எங்கே கொண்டு போனாங்க? ஜிஹெச் கொண்டு போனாங்க. இல்லைன்னா செந்தில் பாலாஜி எங்கே இருந்திருப்பார்? திகாரா இருந்திருப்பார். இப்போ அண்ணாமலை வேலுமணியை தாண்டி செந்தில் பாலாஜியோட வளர்ச்சியை திமுகவில் இருக்க மூத்த அரசியல் தலைவர்களுக்கே பிடிக்கல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைம்மா, மூத்த தலைவர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா அத்தனை பேர் இடத்தையும் அவர் முதலமைச்சர்கிட்ட நெருங்கிட்டார். முதலமைச்சருக்கு பிடிக்குதா இல்லையா? முதலமைச்சருக்கு பிடிச்சதுன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தானே. முதலமைச்சர் தான் அங்கே முதல் அமைச்சர். அவருடைய விருப்பம்தான் கட்சி, அவருடைய விருப்பம்தான் அமைச்சரவை, அவருடைய விருப்பம்தான்
நீங்கள் திமுகவினுடைய எல்லா அடையாளமும். அப்போது அவருக்கே இப்போ பிடிச்ச பிறகு மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு பிடிக்கல, பெரியசாமிக்கு பிடிக்கல, ஏபா வேலுக்கு, இதெல்லாம் பார்க்க முடியாது. ஸ்டாலினுக்கு பிடிக்குதா, ஸ்டாலின் போல உதயநிதிக்கு பிடிக்குதா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் பல அமைச்சர்கள் கருணாநிதி காலத்திலேருந்து இருக்காங்க. அங்கே சசிகலாவுக்கு பிடிச்சா, நடராஜன் பிடிச்சா சரி, அப்படி தான் அங்கேயும் ரொம்ப காலம் இருக்காங்க. இதுதான் திமுக அண்ணா திமுக அரசியல். கட்சியினுடைய தலைமைக்கோ கட்சியினுடைய தலைவருக்கு நெருக்கமான குடும்பத்துக்கோ பிடிச்சா கட்சி எல்லாத்துக்கும் பிடிச்ச. அதனால தான் இப்போ மீண்டும் வெளியில் வந்தாருன்னா, இப்போ மெடிக்கல் கிரவுண்டில் பெயில் கேட்குறாரு, அதுக்காக தான் நெஞ்சு வழியில் போயிருக்காரு. நீங்கள் நீதிபதிகளும் நீங்கள் அது நீதிபதிகள் கூட நம்ம போகக்கூடாது. அவர்களுக்கும் அரசியல் இருக்குது, அவர்களுக்கும் அழுத்தம் இருக்குது. அதனுடைய விளைவு தான் செந்தில் பாலாஜி இத்தனை மாதம் சிறையில் இருப்பதற்கு காரணம். இப்போ அவருக்கு மறுபடியும் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்களே சார், இப்போ எப்படி இருக்கிறாரு செந்தில் பாலாஜி? இல்லை, அவருக்கு மருத்துவ கண்காணிப்பு 24 மணி நேரம் இருக்குது. சிறைக்குள்ளேயே இருக்குது. சிறைக்கு தேவையில்லைன்னா வெளியே கொடுத்துருவாங்க, இல்லை டாக்டர் உள்ளே போயிடுவாங்க. அதனால் அவருக்கு ஒரே நோய் தான், பெரிய நோய், மன அழுத்தம். ஏன்னா ஆட்சி முடிவுக்கு வந்துகிட்டே இருக்குது. 3 வருஷம், இப்போ 2 வருஷம் ஆகி போச்சு, அடுத்து 1 வருஷம் தேர்தல் வந்துடும். இவருடைய பங்கு என்ன? எந்த அமைச்சர், ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லை, எம்எல்ஏவாக இருக்கார், எவ்வளவோ போராடுறாரு, முடியல. ஏன்னா இவர் தம்பியும் தலைமறைவு, இவர் வெளியில் இருந்தால் 100 பேர் வெளியே கொண்டு வந்திருப்பார். இவரே உள்ளே இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. திமுகவும் போதிய கவனம் செலுத்தலை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கவலை. ஏன்னா திமுகவை சேர்ந்த பல பேர் பொன்முடியெலாம் ஒன்றெல்லாம் போயிட்டாரு, வழக்கே ஒன்றும் இல்லையே. அவருக்கு 26 கோடி, இவரது என்ன 1.25 கோடி தான். 26 கோடி வெளியே வந்துருச்சு, அமைச்சராகிடுச்சு, சௌரியமாக இருக்குது. 1.25 கோடி உள்ள 1 வருஷமாக இருக்குது. அப்போ திமுகவை பொறுத்தவரை திமுக அவர்களுடைய அரசியலில் தீர்மானிச்சுக்கிறது. கட்சி தலைமை தீர்மானிச்சுக்கும், கட்சி தலைமையை காப்பாற்றிக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் சொந்த செல்வாக்கு நிலை ஜெயிச்சுவாங்க, வழக்கு பாருங்கள், வழக்கை நீங்களே சொந்த செல்வாக்கில் சரி பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் அதிமுக இது கூட இல்லை. திமுகவில் இதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்குறாங்க. ஆனாலும் நீங்கள் நேரடியாக அண்ணாமலை, பிஎல் சந்தோஷ் 2 பேர் மனசை வச்சு அவர் வெளியே வரலாம். இதை தாண்டி யார் நினைத்தாலும் வரவழைக்கு வாய்ப்பு இல்லை. சார், செந்தில் பாலாஜியோட வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நேற்று ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் வேற ஒரு நபரை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆடியோ. ஆனால் சீமான் அவர்கள் வந்துட்டு அது எங்களுடைய ஆடியோவே கிடையாது, ஏஐ மூலமாக வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். ஆனால் சாட்டை துரைமுருகன் வந்துட்டு என்னுடைய அனுமதி இல்லாமல் என் ஃபோனில் இருக்கக்கூடிய ஏன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எப்படி வெளியில் விட முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ சீமான் சொல்கிறது உண்மையா இல்லை அவர் சொல்கிறது உண்மையா? இப்போ இவர் என் ஃபோனில் இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறது தானே உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சீமான் சாட்டை அவர் நம்பர் 1 நம்பர் 2. இப்போ இவர்கள் தான் இப்போ நாம் தமிழரில் ஒரு அடையாளம். நீங்கள் காளியம்மா உட்பட இன்பவனம் காட்சி எல்லாருமே நீங்கள் 2ஆம் 3ஆம் 4ஆம் கட்டத்துக்கு போயிட்டாங்க. சாட்டை 2ஆம் தலைவர், சீமா முதல் கட்ட தலைவர். இவர் 2 பேருக்குள்ளே கிளாஸ் இருக்குது. ஏன்னா முத்துக்குமாருடைய மனைவி தான் இவர் 2ஆம் திருமணம் பண்ணியிருக்கார் சாட்டை. நீங்கள் முத்துக்குமார் மரணம் நடந்த பிறகு சீமானை அவங்க குடும்பம் எச்சரிக்குது, எங்கள் கணவர் உடைய கொலையில் கண்டிப்பாக உங்களுடைய கை இருக்குது. ஏன்னா சீமானுக்கு அடுத்தபடியாக சீமானை தட்டி கேட்கக்கூடிய ஒரே ஆளுன்னா முத்துக்குமார் தான். திமுக ஆட்சியை எதிர்த்து இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொருளாதார உதவிகளை செஞ்சு கொடுத்தவர் முத்துக்குமார் தான். முத்துக்குமார் மரணம் என்பது இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. அந்த ஒரு இரங்கல் கூட்டம் கூட சீமா போடலை. முத்துக்குமாருடைய மனைவியை 2ஆம் திருமணம் பண்ண காரணத்தினால முத்துக்குமார் புதைக்கப்பட்ட இடமே உடைக்கப்படுகிறது.
அவன் அந்த வீட்டு மருமனாக இருந்தான், அவன் செத்து போயிட்டான். இப்போ நான் அந்த வீட்டு மருமக, அதுக்கு சமாதி அங்கே கட்டி வச்சுருக்கிறீங்க. இதுதான். அப்போது சீமானை சாட்டை பகைத்து கொள்ள முடியாது. ஏன்னா அவருக்கு 2ஆம் கட்டத்தில் கட்சி வேணும்னு நினைக்கிறாரு. சாட்டையை திமுக இயக்க ஆரம்பிச்சிருச்சு. வண்டி வாகனம் வசதி இன்னோவா எல்லாமே திமுக தான் இயக்குது. சீமானை பொறுத்தவரை முழுங்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் சாட்டை விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கு. எல்லாரையும் தூக்கி போட்ட மாதிரி சாட்டையை தூக்கி போட்டால் சாட்டையை ஒதுங்கி போனால் தான் உண்டு. ஒதுங்கி போனாலும் சாட்டை இப்போ சேட்டை பண்ணும். ஏன்னா நிறைய விஷயம் தெரியும். நிறையா 2ஆம் கட்ட தலைவர்கள் இப்போ சாட்டையிட்டு தொடர்புக்கு வராங்க. சீமானை தாண்டி நீங்கள் பாக்யராஜ் இப்படி பல பேரை தாண்டி நேரடியாகவே சாட்டையிட்ட தொடர்புக்கு வராங்க. நாம் தமிழர் தம்பிகள். இது வந்து சீமானுக்கு பெரிய இரிட்டேட்டாக இருக்குது. இது எப்படியாவது சரி பண்ணணும். சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? சீமானை தெரிஞ்ச அத்தனை பேரும் சாட்டைக்கு தெரியும். சாட்டை சீமானோட சீனியர். அதனால் சாட்டையை மிக எளிதாக விரட்டிட முடியாது. நீங்கள் ஒரு திருமணம், அந்த பெண் திருமணம் செய்த பிறகு முத்துக்குமார் மரணத்தில் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டு விட்டு 2011 தேர்தலில் இலை மலர்ந்தால் ஈழ மலர் நடராஜனை போய் பார்த்து நடராஜன்கிட்ட பல கோடிகள் வாங்கினது முத்துக்குமார் தான். வாங்கி அந்த தேர்தலில் அதிமுக ஆதரவாக இருக்காங்க. அதன் பிறகு அதிமுக ஜெயித்த பிறகு அதிமுக நிலையிலே தான் நாம் தமிழர்கள் வளர்கிறாங்க. இது 2011 இருந்து. அதற்கு முன்பு திமுகவை எதிர்த்ததனால் சிதம்பரம் தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தியதால் காங்கிரஸ்காரருக்கு பூரா எதிராக இருந்ததுனால தான் முத்துக்குமாருடைய மரணம். இந்த முத்துக்குமார் மரணத்துக்கு சீமா இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கேட்கல, அரசியல் பண்ணலை, அஞ்சலி கூட்டம் நடத்தலை, வருஷம் இரங்கல் கூட்டம் இப்படி எதுவுமே இல்லை. அப்போ அங்கே ஏதோ ஒரு நெருடல் இருக்கு சீமானுக்கும் முத்துக்குமாருக்கும். யார் தலைவராவது? 2ஆம் கட்ட தலைவர் யார்? 2ஆம் கட்ட தலைவர் ஆகக்கூடிய தகுதி உள்ளவர் தான் மறைந்த முத்துக்குமார். அப்போது அவருடைய அரசியல், முத்துக்குமாருடைய மரணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அது தெரிஞ்ச சீமான் இன்றைக்கு வரைக்கும் பொது வழியில் சொல்ல மாட்டேங்கிறார். மறைக்கப்பட்ட உண்மைகள் இங்கே நிறைய இருக்கு. இதுதான். இப்போ ஒருவேளை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சீமானை விட்டு சாட்டை துரைமுருகன் வந்துட்டு வெளியில் வந்துட்டாரு, தனியாக கட்சி தொடங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் சீமான் வந்து இல்லை என்னுடைய தம்பி தான், என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு. உண்மையிலேயே இவர் தனியாக போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, இப்போ திமுக வந்து சாட்டைட்டு ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்குது. ஏன்னா இவரை வந்து G2 பாலா அலுவலகத்தில் அடிக்கடி பார்க்க முடிகிறது. G2 பாலா திமுக விருப்பத்தை மீறியெல்லாம் ஒன்று செய்ய மாட்டார். அப்போது கண்டிப்பாக திமுக சாட்டையை கையில் எடுத்து கொள்ளும். திமுக சாட்டை கையில் எடுத்துச்சுன்னா அந்த சாட்டையை யாருக்கு எதிராக சொல்லுவார்? சீமானுக்கு எதிராக தான். விஜயலட்சுமி ஒரு பெண்ணு அந்த சாட்டையை ஒன்றும் பண்ண முடியாமல் வந்தமாக போயிடுச்சு. நானும் சாட்டை அப்படி இருக்க மாட்டார். வெளிநாடுகள்லேயும் சாட்டைக்கு நாம் தமிழர் ஒரு அடையாளம் வந்துருச்சு. நல்ல பேச்சாளர். அதனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகலை. கண்டிப்பாக சாட்டைக்கு எப்படி திமுகவிலிருந்து வைகோ போனார், அதே போல் நாம் தமிழர்லேருந்து ஒரு சாட்டைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஓகே. ஸோ இன்றைக்கி நேர்காணல் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பாண்டியன். நன்றி, வணக்கம்.